பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் கூட ஜீசஸ் கனெக்ஷன் என்ற நேரத்தில் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மகனே, இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு வெளிச்சத்தை அருள்நாதர் இயேசு நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமே சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எடுத்து வாசிக்க போகிறோம் வேதாகமத்திலிருந்து சங்கீதம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். சங்கீதம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய மகனே, இந்த நாளிலும் கூட நீங்க எந்த இருள இருந்தாலும் கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகனே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். எந்த ஒரு காரியம் துவங்கும் போதும் சில குறிப்பிட்ட ஜனத்தார் பார்த்தீங்கன்னா விளக்கை ஏற்றி துவங்குவாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சம் நல்லதென்று கண்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் வெளிச்சம் நல்லதென்று கண்டார். இன்றைக்கு கூட இந்த தேவ செய்தி பார்த்து கொண்டிருக்கிற மகனே, உன் வாழ்க்கையில நன்மை நடப்பது அதிக நிச்சயம். நிச்சயமாக அருள்நாதர் இயேசு உங்க வாழ்க்கையை நன்மையாய் நடத்துவார். ஆமே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஒரு 3 விதமான வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது முழு நிச்சயம். ஆமே சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க போகிறோம். முதலாவது வெளிச்சத்தை குறித்து வேதாகமத்துல, அல்லேலூயா, வேதாகமத்துல அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து 1 முதல் வாசிக்க கேட்போம். வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கையை உயர்த்தி ஆமென். கர்த்தருடைய மகனே, இந்த நாளிலும் கூட முதலாவது ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சவுல் என்பவன் ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்காக அவருடைய எதிர்த்து நிற்கிற அல்லேலூயா வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், கர்த்தருடைய வெளிச்சம் உனக்காக எதிர்த்து நிற்கும். கர்த்தருடைய மகனே, இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, இந்த இடத்துல சவுல் என்பவன் ஜனங்களை துன்புறுத்தவும், ஊழியர்களை துன்புறுத்தவும் அவன் ஆயத்தமாய் புறப்பட்டு போய் அவன் போகிற வழியில கர்த்தருடைய ஒளி பிரகாசித்தது. இங்க ஒரு பிரகாசத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட எந்த ஒரு வெளிச்சமோ, எந்த ஒரு எதிர்ப்போ, எந்த ஒரு சூழ்ச்சியோ உங்களை எதிர்க்குமானால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்காக அங்கு நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகனே, இந்த வார்த்தையில நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வெளிச்சம் அங்க பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் கூட கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். இன்றைக்கு எதிர்த்து வருகிற, உன்னோடு கூட போராடுகிற, உன்னோடு கூட தூஷிக்கிற, உன்னோடு கூட வேதனைப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். அப்போ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகனே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு யார் எதிர்த்து வந்தாலும் யாத்ராகம் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். யாத்ராகம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக
வழக்காடுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவர் எதிர்த்து வரும்போது கர்த்தர் உனக்காக வழக்காடும் போது நீ சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பார்வோனும் அவன் சேனையும் தம்முடைய ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தபோது அந்த இடத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து எதிர்த்து வருகிற காரியங்கள், அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் எதிர்த்து போன சவுலுக்கு விரோதமாய் ஒரு வெளிச்சம் வந்ததை போல பார்வோனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தின போது கர்த்தர் யுத்தம் செய்ததை போல கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளிலே யுத்தம் செய்வார். கர்த்தருடைய மகளே மகனே, இந்த தேவ சித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, உனக்கு விரோதமான எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல எதிர்ப்பு, குடும்பத்துல எதிர்ப்பு, குடும்பத்துல உன் மனைவி கணவன் மனைவிகளை உங்களுக்கு சத்துருவாய் காணப்படலாம். ஆனா கர்த்தர் தன் வீட்டாரே சத்துரு என்று சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தரை அல்லேலூயா இறுக்கமாக கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வாக்கு தத்துவத்தை நீ பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தருடைய மகளே, அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பின அந்த சவுலுக்கு விரோதமாய் ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. இந்த நாளிலும் கூட சவுலை ரட்சிப்பதற்காக, சவுலை தன்னுடைய ஊழியக்காரனாக தேர்ந்தெடுப்பதற்காக வந்த வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற திட்டத்தை, தீங்கான திட்டத்தை நிர்மூலமாக்கினது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய மகளே மகனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமா என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் என் அருள்நாதர் இயேசு மாத்துவார். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். கையை உயர்த்தி ஆமென். இன்னும் கூட ஒரு வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய மகளே மகனை கவனிங்க. 35வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிப்போம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. இன்றைக்கு எதிர்த்து வருகிற காரியங்களுக்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகளே, முதலாவது வெளிச்சம் உனக்கு அல்லேலூயா, கர்த்தருடைய வெளிச்சம் யுத்தம் பண்ணுகிறதாய், வழக்காடுகிறதாய், பரிந்து பேசுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு ஆமை சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் கூட வேதாகமத்தில் அநேக காரியங்களை, யுத்தங்களை பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 பேரும் மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திற்கு லாகீரிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. ஆமென். கவனிங்க. அப்ப யாக்கோபோடு கூட ஏசா 400 பேர்களோடு கூட எதிர்க்க வந்தான். ஆனா கர்த்தருடைய மகளே மகனே, உனக்காக இந்த தேவ வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உனக்காக வருகிற வெளிச்சம், அல்லேலூயா, எதிர்ப்புகளை மாற்றுகிற வெளிச்சம், சத்துருகளை விரட்டுகிற வெளிச்சம். இந்த வெளிச்சத்துல பாருங்க, யாக்கோபு இரவெல்லாம் ஜெபம் பண்ணா. தன் சகோதரன் எதிர்த்து வந்தா கூட அங்க நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, அவனோடு கூட ஒப்புரவாகிற, அவனோடு கூட கட்டி தழுவுகிற, அவனோடு கூட அன்பு கூறுகிற ஒரு காரியம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகளே மகனே, உனக்காக வருகிற வெளிச்சம் எதிர்ப்புகளை கொண்டு வருகிற அல்லேலூயா சத்துருடைய மனிதர்கள அவங்களை உன்னோடு கூட ஒப்புரவாக செய்வார். அதுதான் யாக்கோப்பு இடத்துல நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு சகோதரனோடு கூட ஒப்புரவாய் போனான். ஏன்னா ஜெபம்னா, இரவெல்லாம் ஜெபம்னா. கர்த்தருடைய மகளே மகனே, நீங்களும் உங்க வாழ்க்கையில எதிர்த்து வருகிற காரியங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது அல்லேலூயா, அவையெல்லாம் உன் சத்துருக்கள் உன்னோடு கூட நண்பராகும்படி, உன் உறவுகள் உன்னோடு கூட நண்பராகும்படி கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தி ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அல்லேலூயா, உனக்காக அல்லேலூயா பரிந்து பேசுகிற வெளிச்சம், எதிர்த்து வருகிற மனிதர்களே தடுத்து நிறுத்துகிற வெளிச்சம். ஆமே சொல்லுவோமா? அப்போ இந்த நாளிலும் இந்த தேவ வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, என் உறவுகளே, ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு விரோதமாய் இருக்கிற எதிர்ப்பெல்லாம் அவர் மாற்றுவார். அவர் எப்படி சவுலுக்கு பிரகாசமாய் அவர் வெளிப்பட்டாரோ, எப்படி வெளிச்சமாய் வெளிப்பட்டாரோ, அதே போல ஆண்டவர் அல்லேலூயா உங்க வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். இரண்டாவதாக வழி நடத்துகிற வெளிச்சம்.
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, ஆண்டவர் இந்த நாளிலும் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் இரவில அல்லேலூயா ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வழி நடத்தினாராம். இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. இரண்டாவது காரியம், வழி நடத்துகிற வெளிச்சம், வழி நடத்துகிற வெளிச்சம். அல்லேலூயா. ஏசாயா 45:2 வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, கோணலானவர்களை செம்மையாக்குவார். இந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கும் போது கர்த்தருடைய மகளை எத்தனை கோணலான காரியங்கள் வந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். யாத்ராக 34வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 14வது வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிச்சம், வழி நடத்துகிற வெளிச்சமா இருந்தார். இன்றைக்கு கூட கர்த்தருடைய மகளே, மகனே, இன்றைக்கு எத்தனை பிரயாணங்கள் இருந்தாலும் அந்த பிரயாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு செம்மைப்படுத்துகிற தேவன், உன் பிரயாணத்துல இளைப்பாறுதலை தருகிற தேவன், உன் பிரயாணத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, இரண்டாவது காரியம், வழி நடத்துகிற வெளிச்சம். இந்த வழி நடத்துகிற வெளிச்சம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகளே, மகனே, தடைகள் எல்லாம் உடைத்து போடுவார். அல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிற உங்களுக்கு முன்பதாக புறப்படுவார். அப்போ கர்த்தருடைய மகளே, மகனே, உங்க வாழ்க்கையில என்னதான் தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை என்ன பண்ணுவார்னா, அல்லேலூயா, தடைகள் எல்லாம் நீக்குவார். எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, அல்லேலூயா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை இல்லாம ஒருவரும் என்ன பண்ண முடியாதான், அவரிடத்துல வர முடியாதான். அப்போ இந்த நாளில கூட அவர் வழியை நாம் நடக்கும்போது, அவர் வழியிலே நாம் பாதையில போகும்போது, அவர் நித்திய வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார், பரலோக வழிக்கு கொண்டு போகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். கையை உயர்த்தி ஆமே. இயேசுவே தெய்வம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு கோணலானவர்களை செம்மையான வழியாய் மாற்றி இருக்கிறார். என் பாதைகள் கரடுமுரடான பாதைகளாய் இருந்த போதும் கர்த்தர் என் வழியை செம்மைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. 10வது அதிகாரத்துல 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த நாளிலும் ஆண்டவருடைய மகளே, மகனே, வெளிச்சம் காட்டுகிற வழியில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அப்ப இந்த வெளிச்சத்தின் வழியில நடக்கும்போது உள்ளும் புறமாக நீ மேய்ச்சலை கண்டடைய போற மகளே, என் மகனே, நீ மேய்ச்சலை கண்டடைய போகிற எல்லா குறைகளும் நிறைவாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்துல மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டுடைய வெளிச்சம் என்ன பண்ணுமா? உன் சுக வாழ்வை துளிர்க்க செய்யுமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகளே, மகனே, உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட இருள, எப்படிப்பட்ட கஷ்டத்துல, எப்படிப்பட்ட கண்ணீரில, சுகமில்லாத ஒரு வாழ்க்கை, 38 வருடமா வியாதி உள்ள மனுஷன் அருள்நாதர் இயேசு தேடி போய் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அந்த சுக வாழ்வை அவர் துளிர்க்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நித்திய வெளிச்சம், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும்போது என் அருள்நாதர் என்ன தெரியுமா செய்வாரு? கர்த்தர் உன் வாழ்க்கையில சுக வாழ்வை துளிர்க்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே சொல்லுவோமா? உபாகம் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 15வது வசனம்
கர்த்தர் சகல வியாதியும் உன்னை விட்டு நீக்குவாராம். ஒரு ஆமை சொல்லுவோமா? உபாகம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய நேரங்களில் ஒன்றும் உண்மையில் வர பண்ணாமல். ஆமென். அப்ப கர்த்தருடைய மகனே கவனிங்க, இந்த அருமையான சத்தியத்துல ஆண்டவர் உனக்கு வெளிச்சமா இருப்பார், சுகவாழ்வு துளிர்க்கிற வெளிச்சமா இருப்பார். அப்ப இந்த சுகவாழ்வு துளிர்க்கிற இந்த வெளிச்சத்தை பாருங்க, கர்த்தர் சகல வியாதி உன்னை நீக்குவார். அல்லேலூயா என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு என் மகளே, என் மகனே, அல்லேலூயா, கர்த்தருடைய வெளிச்சம் உன் சுகவாழ்வு துளிர்க்கும்படி செய்கிற ஒரு வெளிச்சமா இருக்கிறது. இன்னும் கூட நீங்க வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஏசாயா புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் 53வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். அல்லேலூயா. அதை வாசிக்க கேட்போம். வாசிமா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணம். அவருடைய தழும்புகளாலே. யார் தான் அந்த வெளிச்சம்? கர்த்தர் தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய மகனே, அவருடைய வெளிச்சம் இன்றைக்கு உன் சுக வாழ்வு துளிர்க்க பண்ணும். அது வியாதியா, உபத்திரமா, கஷ்டமா, கண்ணீரா, பாடுகளா, நிந்தைகளா, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும்போது சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசு சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. அப்போ சுக வாழ்வு துளிர்க்க செய்வார். எந்த ஒரு மரமோ செடியோ கொடியோ எது வளர்னாலும் தண்ணி தேவைப்படும். அல்லேலூயா. தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியை பாருங்க, வேதாகமத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வளர்ச்சி அடைவதற்கு, செழிப்பாய் வளர்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? வேதாகமத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, காலத்திலே கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சுகவாழ்வு துளிர்க்கிற ஒரு வெளிச்சம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மகனே, உன் சுகவாழ்வு துளிர்க்கும்படி செய்கிறது தெய்வம் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே உன் சுகவாழ்வு துளிர்க்கும்படி செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசுடைய அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சுனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அருள்நாதர் இயேசு உனக்கு தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமி சொல்லுவோமா? அல்லேலூயா. ரூத் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகனே கவனிங்க, அருமையான வார்த்தை வாசிமா. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்தில் பிரவேசித்து அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கையில கணவனை இழந்து வாழ்ந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில என் அருள்நாதர் இயேசு செய்த ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு மறுமணத்தை கொடுத்து ஒரு அவன் வாழ்க்கையில, அந்த ரூத்துடைய வாழ்க்கையில போவாச திருமணம் செய்து கொண்ட பிறகு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். இந்த ரூத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக, பாட்டியாக நாம் வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் கூட என் கர்த்தருடைய மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் சுகவாழ்வு துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வார். இந்த வெளிச்சம் சுகவாழ்வை துளிர்க்கிற வெளிச்சம். கர்த்தருடைய மகனே, நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்பை தடுத்து நிறுத்துகிற வெளிச்சம். முதலாவது காரியம். 2வது காரியம், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 2வதான ஒரு அருமையான வெளிச்சம் வழிநடத்துகிற வெளிச்சம். 3வது ஒரு வெளிச்சம் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுகிற வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப 3
காரியங்களை அருள்நாதர் இயேசு சுகவாழ்வு துளிர்க்கும்படி செய்யும்படி அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வெளிச்சம் யார் தெரியுமா? எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வேதாகமத்துல யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார். ஆமென். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எந்த பாவியா எப்படியாப்பட்ட பாவங்கள் செய்கிற மனுஷனா இருக்கலாம், அக்கிரமங்கள் செய்கிற மனுஷனா இருக்கலாம், துரோகங்கள் செய்கிற மனுஷனா இருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டா கர்த்தருடைய மகனே அல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, வழி நடத்துகிற வெளிச்சத்தை, அல்லேலூயா, எதிர்ப்புகளை மாற்றுகிற வெளிச்சத்தை, அல்லேலூயா, மூன்றாவதாக ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அல்லேலூயா, கர்த்தருடைய வெளிச்சம் சுகவாழ்வு துளிர்க்கிற வெளிச்சத்தை அவங்க வாழ்க்கையில செய்வாரு. இந்த யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அல்லேலூயா நாம் பார்க்கிறோமே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசம் பண்ணுகிற மெய்யான ஒளி, அந்த ஒளிதான் அல்லேலூயா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரகாசம் பண்ணுகிற ஒளி, அந்த ஒளி எந்த மனுஷனுக்குள்ள வந்தாலும் அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அவங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சமயம் நான் ஆலயத்துல அல்லேலூயா வாலிப நாட்கள்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்போ ஒரு போதகர் சொன்னார், என் பெயரை கூப்பிட்டு, அல்லேலூயா, இந்த மாதிரி பால்ரூபஸ் உங்க முகம் மாத்திரம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு அப்படி சொன்னாரு. அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவர் பேரிட்டு கூப்பிடும் போது. அப்போ நான் பார்த்தேன், எப்படி பாஸ்டுக்கு என் பேரை அப்படி தீர்க்க தரிசனமா குறிப்பிட்டு சொன்னாரு. அப்போ நான் நினைச்சிட்டேன், என் முகம் கரையில் இருக்கிறதுனால பாஸ்ட் கிண்டல் பண்றாரா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா உண்மையில அந்த பாஸ்டர் சொன்னாரு, அதுக்கப்புறம் ஆதாரமா சொன்னாரு, தம்பி நீங்க அதிகாலையில ஜெபம் பண்றீங்களே, அதனாலதான் உங்க முகம் பிரகாசிக்கிறத நான் பாக்குறேன்னாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தைகள், வெளிச்சங்கள் நம்மளை காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையாகவே கர்த்தர் தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். ஆமே சொல்லுவோமா? இந்த நாளிலும் கூட ஜீசஸ் கனெக்ஷன் நேரத்துல தேவ செய்தியை கேட்ட என் மகனே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகளே மகனே, இந்த வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்தமைக்காய் சோதரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வார்த்தையை தகப்பனே நீங்கள் கொடுத்தீர் ஆண்டவரே, உடன்பட்டு ஆண்டவரே, ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, பாதுகாத்தீர் ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சோத்திரம்.